compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியா நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். இந்த மாதிரி ஈரல் பாதிக்கப்பட்டிருக்கு, லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரலை வந்து மாற்றி வைக்கணுன்றாங்க, அதுக்கு தான் பல செலவுகள் ஆகும் இப்படின்ட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் அவரே வந்து பேசியிருந்தார் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நோயால் தான் அவர் வந்து இறந்துருக்காரு. சமீபமாக இன்னொரு நடிகர் உங்களுக்கு தெரியும், ரோபோ சங்கர் சார், அவரும் பார்த்தீங்கன்னா இதே நோயால் தான் போயிருக்காரு. இந்த மதுன்றது எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா லிவரில் வந்து சுருங்கிறது, லிவர் வந்து சுருங்க ஆரம்பிக்கிறதுன்றது தான் லிவர் சிரோசிஸ். ஸ்டார்டிங்லலாம் ஈரலில் வீக்கம் இருக்கும், ஈரலில் கொழுப்பு இருக்கும், அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ அளவுக்கு அதிகமாக அந்த டைம்லேயும் நிறுத்தாமல் இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்கும் போது ஈரல் சுருங்கிறது தான் லிவர் சிரோசிஸ். அந்த லிவர் சிரோசிஸில் பலவிதமான பக்க விளைவுகள் வரும். அதில் ஒரு பக்க விளைவில் தான் இப்போ ஒரு இறந்துருக்காரு. இவர் ரொம்ப நாளாவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார் சார். அவர் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப ஒல்லியாயிட்டாரு, வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. இது எத்தனை ஒரு ஸ்டேஜாக இருக்கும்? ஃபுல் ப்ளோன், இது பேர் தான் ஃபுல் ப்ளோன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு ஈரல் சுத்தமாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது பேர் தான் லிவர் ஃபெயிலியர். ஈரல் வேலையே செய்யலைன்னா லிவர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லிவர் ஃபெயிலியர் தரது 25 லட்சம் 30 லட்சம் செலவாகும். எதுக்குன்னா அந்த சொல்கிற அந்த பெரிய சர்ஜரி பண்ணுறதுக்காக. அதை மாற்றி வச்சுட்டோம்னா 100% க்யூர். அது எதனா சார் ஆளையே உருக்குது, ரொம்ப ஒல்லியாயிட்டாரு. எஸ், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஈரல் வந்து செரிமானத்தின் குரு. செரிமானம் நடக்கலைன்னா, கரெக்டாக நடக்கலை அப்படின்னா எப்படி வந்து எல்லாம் அப்சர்வ் ஆகும்? அப்போ அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற ஆளுன்னும் போது அவருக்கு கொழுப்புகள் எல்லாம் காலியானதுக்கப்புறம் தசைகளை உருக்க ஆரம்பிக்குது. அப்போ தசைகளை உருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்னது? எலும்புகள் மட்டுமே. அப்போ ஆள் எலும்பு கூடு மாதிரி ஆகிட்டார்ல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்லேருந்து எல்லாமே எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குது, வயிறு மட்டும் அந்த நீர் இருக்குது. இதுதான் அதில் நடக்கிற பிரச்சனை. இந்த 44 வயசில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் சார் இந்த நோயால்? சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சார். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மனசே கஷ்டம், என்னடாது அப்படின்ட்டு. இந்த குடிப்பழக்கம் மட்டும்தான் ஒரே காரணமாக சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு இந்த குடிப்பழக்கம் தான். அபிநய் சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னென்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டராக வந்து 90s கிட்ஸ்க்குலாம் இருந்தார். ஜங்ஷன் படம், அதே மாதிரி துள்ளுவது இளமை, இதெல்லாம் எல்லாருமே ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவரோட பேட்டிகளை பார்க்கலாம், இன்டர்வியூவை பார்க்கலாம். லைஃப்பை பற்றி அவர் நிறைய பேசுவார், கஷ்டங்களை பற்றி பேசுவார். அவர் அவதிப்பட்டு இருந்த நோயை பற்றி ஓப்பனாக சொன்னார். இந்த மாதிரி ஈரல் பாதிக்கப்பட்டிருக்கு, லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரலை வந்து மாற்றி வைக்கணுன்றாங்க, அதுக்கு தான் பல செலவுகள் ஆகும் இப்படின்ட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் அவரே வந்து பேசியிருந்தார் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நோயால் தான் அவர் வந்து இறந்துருக்காரு. சமீபமாக இன்னொரு நடிகர் உங்களுக்கு தெரியும், ரோபோ சங்கர் சார், அவரும் பார்த்திங்கன்னா இதே நோயால் தான் போயிருக்காரு. இப்போ இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னும் போது இந்த மதுன்றது எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம், எவ்வளோ யங் ஏஜ்லேயே வந்து ஆட்களை வந்து மேலே கூட்டிகிட்டு போகுதுன்ட்டு. இப்போ செலிப்ரிட்டிஸ்க்கு நடக்கிறதுனால நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பேசும் பொருளாக நம்மளுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் டெய்லி இதே மாதிரி எவ்வளோ சாமானியர்கள், மதுப்பிரியர்கள் இந்த மாதிரி தான் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கள் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா லிவரில் வந்து சுருங்கிறது, லிவர் வந்து சுருங்க ஆரம்பிக்கிறதுன்றது தான் லிவர் சிரோசிஸ். ஸ்டார்டிங்லலாம் ஈரலில் வீக்கம் இருக்கும், ஈரலில் கொழுப்பு இருக்கும், அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ அளவுக்கு அதிகமாக அந்த டைம்லேயும் நிறுத்தாமல் இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்கும் போது ஈரல் சுருங்கிறது தான் லிவர் சிரோசிஸ். அந்த லிவர் சிரோசிஸில் பலவிதமான பக்க விளைவுகள் வரும். அதில் ஒரு பக்க விளைவில் தான் இப்போ அவர் இறந்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ ரோபோ சங்கர் சார் தான் செட்லேயே ரத்த வாந்தி எடுத்து மயங்கிட்டாருன்னு, அது ஒரு பக்க விளைவு. அது பேர் தான் ஹெமட்டமிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு பக்க விளைவுகள் வந்து ஏற்பட்டு இறந்துருக்காரு. இதுதான் நட்ஷெல். ஆனால் இவர் ரொம்ப நாளாவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார் சார். அவர் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப ஒல்லியாயிட்டாரு, வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. இது எத்தனை ஒரு ஸ்டேஜாக இருக்கும் சார்? ஃபுல் ப்ளோன், இது பேர் தான் ஃபுல் ப்ளோன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு ஈரல் சுத்தமாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது பேர் தான் லிவர் ஃபெயிலியர். ஈரல் வேலையே செய்யலைன்னா லிவர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், லிவர் ஃபெயிலியர். ஸோ சிரோசிஸோட ஒரு எண்டு ஸ்டேஜ் தான் வந்துட்டு லிவர் ஃபெயிலியர். அதனால தான் நாங்கள் மெடிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவோம், என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், EDLD, என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ். என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸில் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்ன, நீரை கம்மியாக சாப்பிடு, அதேமாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தண்ணியை வந்து வெளியே எடுத்துகிட்டு போ, அப்புறம் புரோத்துவ சக்துவ கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க, இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்துட்டு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. ஏன் இப்போ இதில் பர்மனெண்ட்டாக ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா அப்படின்னும் போது அது ஒரே ட்ரீட்மெண்ட் என்னென்னா, டேமேஜ் ஆன லிவர் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஈரலை எடுத்து உள்ளே வைக்கிறது. அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறோம். அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆனால் நிறைய சிக்கல்கள் என்ன அப்படின்னா வந்து எல்லாருனாலே அஃபோர்ட் பண்ண முடியாது. இவரே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் அவர் சொல்லியிருப்பார்ல, யாராவது முடிஞ்சால் நான் பொருளாதார உதவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்,
அப்படின்ட்டு நிறைய ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்து பல நடிகர்கள்லேருந்து யாராவது உதவி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த ப்ரொசீஜரை அவருக்கு பண்ணியிருக்கலாம். சொல்லியிருந்தாரு சார், நான் 15 லட்ச ரூபாய் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன், இன்னும் 28 லட்ச ரூபாய் தேவைப்படுன்ற மாதிரிலாம். கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது காஸ்ட்லி ப்ராசஸ். அவர் சொல்கிற அமௌண்ட்டு மினிமம் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவரை வந்து 100% க்யூர் பண்ணுமே தவிர மற்றபடி மாத்திரைங்க இதெல்லாம் ஒன்றுமே க்யூர் பண்ணாது. மாத்திரைங்க எல்லாமே வந்து லைஃப்பை ப்ரொலாங் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ நீர் வெளியே போகிறதுக்கு மாத்திரை வந்து டையூரெட்டிக்ஸ் கொடுப்போம். அது வந்து நீரை வந்து வெளியே ஏற்றுறதுனால கொஞ்சம் அப்படியே தள்ளி போகும். ஆனால் டேமேஜ் ஆன லிவர் யாரும் சரி பண்ணுறது? டேமேஜ் ஆன லிவரை வந்து சரி செஞ்சால் தானே எல்லாமே சரியாகும். இப்போ நம்ம கொடுக்குற மாத்திரைகள் எல்லாமே டைமுங்களை கடத்திக்கிட்டு போகுமே தவிர பிரச்சனையே சரி பண்ணாது. அதனால தான் வந்து அது அவர் வந்து சொல்லியிருக்காரு, அந்த 25 லட்சம் 30 லட்சம் செலவாகும். எதுக்குன்னா அந்த சொல்கிற அந்த பெரிய சர்ஜரி பண்ணுறதுக்காக. அதை மாற்றி வச்சிட்டோம்னா 100% க்யூர். அது எதனா சார் ஆளையே உருக்குது, ரொம்ப ஒல்லி ஆகிட்டார். எஸ், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஈரல் வந்து செரிமானத்தின் குரு. செரிமானம் அப்படின்னா ஈரல் இல்லாமல் நடக்காது சார். ஏன்னா செரிமானத்துக்கு தேவையான எல்லா ஜூஸும், ஓகேங்களா, ஜூஸுன்னு சொல்லுவோம்ல, அதாவது அந்த தண்ணி மாதிரி ஒன்று செக்ரீட் ஆகும்ல ஈரல்லேருந்து, எல்லா செரிமான ஜூஸுகளும் ஈரல் தான் செக்ரீட் பண்ணுது. பைல் அப்படின்ற ஜூஸ் இல்லைன்னா செரிமானமே நடக்காது. நம்மளுக்கு நம்ம மோஷன் போகிற கலர் ஒரு கலரில் வருதுல்ல, அந்த கலர் யார் கொடுக்குறா? இந்த பைல் தான் கொடுக்குது. அந்த பைல் ப்ரொடியூஸ் பண்ணுறது லிவர். அது போய் சேர்ந்து நிற்கிற இடம் பேர் தான் பித்தப்பை, கால் பிளாடர்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிவர் வந்து இல்லை அப்படின்னா செரிமானன்றது நடக்காது. செரிமானம் நடக்கலைன்னா, கரெக்டாக நடக்கலை அப்படின்னா எப்படி வந்து எல்லாம் அப்சார்ப் ஆகும்? அப்போ அப்சார்ப் ஆகிறது என்னது? நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் உள்ளே அப்சார்ப் ஆகணும், சாப்பிட்ற ஃபேட்டை அப்சார்ப் ஆகணும், விட்டமின்ஸ் அப்சார்ப் ஆகணும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க என்னென்னா, சார் எனக்கு லைட்டாக சாப்பிட்டாலே நல்லா வெயிட்டு போடுது சார். நல்லா செரிமானம் நடக்குது பார்ப்போம். சாப்பிட்டா வெயிட்டு போடுது, சாப்பிட்லன்னா வெயிட்டு குறையுது அப்படின்னா உன் பாடி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ உன் கையில் தான் இருக்குது, நீ அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ உன் உடம்பு கரெக்டாக தான் வேலை செய்யுது, நீ சாப்பிட்டா வெயிட்டு போடுது. ஆனால் சில இப்போ இதில் என்ன ஆகும்னா, நீ சாப்பிட்டாலும் செரிமானன்றது நடக்காது. அப்படி நடக்கலைன்னா ஆளை உருக்க தானே செய்யும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆள் ரொம்ப வீக் ஆகிட்டே போவாங்க, நியூட்ரிஷனலாக ரொம்ப டெஃபிஷியன்சி ஆகிட்டே போகும். விட்டமின்கள், மினரல்கள், புரோத்துவ சத்துகள், மாவு சத்துகள், கொழுப்பு சத்துகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன அவன் பாடி என்ன போவோம், எங்கெங்கெல்லாம் சத்து ஆல்ரெடி அவன் பாடியில் இருக்கோ அதை நோண்ட ஆரம்பிக்கும். இப்போ நான் இப்போ திடீர்னு இன்னிலேருந்து நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு எங்கேருந்து சத்து எடுக்கும்னா, முதல்ல கொழுப்புங்கள்லேருந்து எடுக்கும். கொழுப்பும் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து தசைகள்லேருந்து எடுக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் நடக்குது. அப்போ அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற ஆள்னும் போது அவருக்கு கொழுப்புகள் எல்லாம் காலியானதுக்கப்புறம் தசைகளை உருக்க ஆரம்பிக்குது. அப்போ தசைகளை உருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்னது? எலும்புகள் மட்டுமே. அப்போ ஆள் எலும்பு கூடு மாதிரி ஆகிட்டார்ல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்லேருந்து எல்லாமே எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குது, வயிறு மட்டும் அந்த நீர் இருக்குது. இதுதான் அதில் நடக்கிற பிரச்சனை. இந்த 44 வயசில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் சார் இந்த நோயால்? சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சார். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மனசே கஷ்டம், என்னடாது அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் லாங் ப்ராசஸ் நோய் சார். நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்கு டக்குன்னு இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலைல அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் முடியாத நோய்கள். ஓகேங்களா? ஒரு நாளில் டெத்து வராது. தினம் அந்த சித்திரவாதியை கஷ்டப்படுத்தணும். ஏன்னா லுக்கும் போயிடும், பசியும் எடுக்காது, நினச்சதை சாப்பிடவும் முடியாது, தூங்குற டைம்லேயும் கரெக்டாக தூக்கம் வராது. ஏன்னா அந்த வயிறு வந்து உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்கும். அந்த உபசத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு 30 கிலோ உங்கள் வயிற்றில் கட்டி விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய முடியாது. இப்போ ஒரு படம்னா ஒரு நடிக்க போனார்னா டேரக்டர் என்ன சொல்வார், சார் இங்கேருந்து இங்கே தாவுங்க, ஜம்ப் பண்ணுங்க, போங்கன்னு வரை. அவரால் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அவர் ஓவராலாக லுக்கே வந்து டவுன் பண்ணி விட்டுரும். அப்போது பல மன உளைச்சலுக்கு போயிருப்பார். ஏன்னா இவர் கூட சேம் படத்தில் நடித்த ஆக்டர்லாம் இப்போ ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க. தனுஷ் சார் நடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு படத்தில். அவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது அவரே சொல்லுவார், நானும் நிறைய படத்துலலாம் போயிருக்கணும், ஜங்ஷன் படம் இப்படி யாரும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ மன ரீதியாகவும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. எல்லாருமே நம்மளோட சுற்றுச்சூழல் எல்லாருமே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு டிஃபேம் மாதிரி நடக்கும். ஸோ கஷ்டப்பட்டுருப்பார். என்ன பண்ணியிருந்தா அவரை காப்பாற்றிருக்க முடியும் சார்? நமக்கு சிம்டம்ஸ்லாம் காட்டுவாங்க சார். எஸ் சிம்டம்ஸ் கண்டிப்பாக வந்து முதல்ல என்ன எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, நான் மஞ்சக்காமால் தான் மெயின் சிம்டம்னு. கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பசி இருக்காது, சாப்பிட்டோம்னாலே வயிறு உப்பிக்கும். ஏன்னா சாப்பிட்டோன்னே வயிறு இப்படி கல் மாதிரி ஆகிடுது, வயிறு உப்பிக்குது, செரிமானமே சரியில்லையே சொல்லுவாங்களே, செரிமானமே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் 2 மாதம் செரிமானம் சரியில்லைனா பிரச்சனை இல்லை, இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியே ஒரு 5-6 மாதம் ஓட்டிட்டு அந்த டைமில் மது குடிச்சிக்கிட்டே இருக்கோம்னா அடுத்த ஸ்டேஜில் தான் லைட்டாக கண்ணில் அந்த மஞ்சள் தெரிய ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கிறது, காலில் வீக்க வர்றது, இதெல்லாம். ஸோ எப்போ மஞ்சக்காமால், கால் வீக்கம், வயிறு வீக்கம்னு வர ஆரம்பிச்சதோ உள்ள அந்த ஈரல் சுருங்கிடுச்சுன்னு அர்த்தம், லிவர் சிரோசிஸ் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த அறிகுறிகள் தான் நம்ம உற்று கவனிக்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே. அப்போ மது குடிக்கிற ஆள் நம்மளுக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்படுதுன்னா கம்முன்னு முதல்ல நிறுத்திட்டு என்னென்னு போய் செக் பண்ணிடணும். ஸோ தட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஈரல் சுருங்கி போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் க்யூர். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு நீங்கள் வச்சுருக்கீங்களான்ட்டு நம்மளே கேட்டுக்கணும். ஏன்னா இப்போ 50 லட்சம் எங்கே சார் போகிறது? ஓகேங்களா? எல்லா செலவும் சேர்த்து ஒரு 50 லட்சம் ஆகும்ப்பா, ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ, மருந்துக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோனா எங்கேருந்து போகிறது? அப்போ இதெல்லாம் ரொம்ப
கஷ்டமான விஷயங்கள். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு ஆல்கஹாலை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடிப்பழக்கம் மட்டும்தான் ஒரே காரணமா சார் இது? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு இந்த குடிப்பழக்கம் தான். அதனால தான் நான் அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஈரல் சுருக்கனால இறக்குறவங்க பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்திங்கன்னா 100 பேர் லிஸ்ட் எடுத்திங்கன்னா 90 பேர் இந்த குடினால தான். அப்போ அதை தான் நம்ம அடித்து சொல்லணும்ல, அடித்து பேசணும்ல. ஏன்னா அது மெயின் ரீசனாக இருக்குது. ஆனால் மீதி 10 அதர் காரணங்களும் இருக்குது. ஸோ ஆல்கஹாலை தாண்டி அதர் பல காரணங்கள் உண்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், இந்த வைரஸும் இந்த ஈரல் சுருக்க நோயை உண்டாக்கலாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மாத்திரைகள், இந்த வலி மாத்திரை வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றேன், இந்த மாதிரி தேவையில்லாமல் மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றோம், இந்த மாதிரி திடீர்னு லிவரை டேமேஜ் பண்ணோம், இது ரொம்ப முக்கியம் 2. மூணாவது வந்து இந்த ஆன்லைன் ப்ராடக்ட்டுகள், இதுவும் ரொம்ப டேஞ்சர். இந்த வெயிட்டை குறைக்கிறேன், இந்த இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேரே தெரியாத லேகியங்கள், ஆன்லைன் பவுட்ரு, லிவர் டீடாக்சிஃபிகேஷன் என்னென்னமோ போட்டு விற்கிறான். அதெல்லாம் என்ன கலக்கிறானே தெரியாது. அப்போ இதெல்லாம் கூட ஈரல்னா, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதை இங்கே சாப்பிட்றது எல்லாமே ஈரல் கூட தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட். நீங்கள் வாயில் போடுறது எல்லாமே முதல் சந்திக்கக்கூடிய உறுப்பு ஈரல். அப்போது சந்திக்கக்கூடிய உறுப்பு ஈரலால் எதனை வேணாலும் அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். அப்படின்னும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி பொருட்களை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஈரல் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இது பேர் தான் வந்துட்டு நேஷ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோஹெப்படைட்டிஸ். அதாவது மது இல்லாமல் கொழுப்புனாலேயே ஈரல் சுருங்கிறது. இது வந்து நேஷ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ காரணங்கள் இருக்குது ஈரல் சுருக்க நோய்க்கு. ஆனால் டாப் ஆஃப் த லிஸ்ட் அதிகமாக நம்ம பார்க்குறது ஆல்கஹால் தான். இப்போ கேன்சர் மாதிரி இந்த கல்லீரல் பிரச்சனை எல்லாருக்குமே வருது இல்லையா சார்? இது வந்தாலே கண்டிப்பாக டெத்து தானே? இல்லை, கல்லீரல் பிரச்சனை வந்தாலே டெத்துலாம் கிடையவே கிடையாது. இப்போ கல்லீரலில் ஜஸ்ட் வந்து ஃபேட்டி லிவர். இப்போ நம்ம 3 பேர் இந்த ரூமில் இருக்கோம், நம்ம 2 பேருக்கு எடுத்தால் கூட நம்ம 3 பேருக்குமே வந்துட்டு கிரேட் 1 இருக்குது, கிரேட் 2 இருக்குன்னு வந்துடும். இதில் அது என்ன காமிக்குதுன்னா, நீ ஈரலை சரியாக பார்த்துக்க மாட்டேன்ற, கொஞ்சம் வந்து தேவையில்லாமல் எதாவது சாப்பிட்ற, டைமிங் சரியில்லை, இவ்வளோ தான். ஆனால் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஒரே மாதத்தில் அது நார்மல் ஆகிடும். அப்போ ஈரல் நல்ல உறுப்பு, அதுவே ரிப்பேர் பண்ணிக்கும். ஆனால் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறோன்னும் போது அடுத்த கிரேடுக்கு போகும், கிரேட் 2க்கு போகும், இன்னும் தப்பு பண்ணிகிட்டே கிரேட் 3க்கு போகும், இன்னும் கண்டினியூ பண்ணால் நேஷ்க்கு போகும், இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த சுருக்க நோய்க்கு போகுது. அப்போ சுருக்க நோய்கிட்ட பிடிச்சி தள்ளுறது நம்ம பண்ணுற கெட்ட விதம் தான். நம்ம அவளை பிடிச்சி தள்ளலை அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு போகாது. அப்போ நம்ம இதை கண்டுக்கவே இல்லை, அது சொல்கிறத கண்டுக்கவே இல்லை, நம்ம பாட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கோம்னா அப்போ தான் வந்துட்டு இந்த ஈரல் சுருக்க நோயின்றது செட் ஆகுது. அப்படி வந்ததுனா தான் நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்டார்டிங் நோய்கள் இல்லைன்னா அந்த வைரஸ்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே 100% க்யூரபிள். அதில் ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும் ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்